நமஸ்காரம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உளுத்தஞ்சேவை எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சு கொடுக்க போகிறேன். பொதுவாக சேவைன்னு சொல்லுவா, அப்படி இல்லைன்னா இடியாப்பம்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அணில் அரிசி சேமியா. மார்க்கெட்லேயே இந்த மாதிரி விற்கிறது, கண்கார்டும் விற்கிறது, எது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் இப்போ அணில் அரிசி சேமியா வாங்கின்னு இருக்கேன். ஒரு திட்டமாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு 3 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துங்கோ. அதை நல்லா கொதித்து வந்தோடனே 2 கைப்பிடி, உங்கள் கைப்பிடியால் 2 கைப்பிடி அதை போட்டு கொதித்து வந்தோடனே ஒரு 3 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியில் கொட்டிடுங்கோ. கொட்டினோன்னே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் உளுத்தம்பூர்ணம் எப்படி பண்ணணுன்னா, முழு உளுந்து, இந்த வெள்ளை உளுந்தை ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2லேருந்து 2.5 டம்ளர் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு, இதுக்கு தேவையான இந்த 2.5 டம்ளர் உளுந்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் உப்பையும் ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி நைஸாக அதோட கலந்து இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துட்டுருங்கோ. வேக வச்சு எடுத்துட்டு அந்த இட்லி ஆறின பிறகு அதை அப்படியே நல்லா உதுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து பெருங்காயம் போட்டுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரா உளுத்தம்பூர்ணம் கிடச்சிரும். இதை அப்படியே இந்த வெள்ளை சேவையில் கலந்தேன்னா உளுத்தம்பூரணம் உளுத்தஞ்சேவை ரெடி. இதை அப்படியே வெறும்னா கலக்காமல் இதோட நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துட்டேன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இன்னும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை சின்ன குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தையிலேருந்து 80-90 வயசு வயசானவா கூட சாப்பிட்லாம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. பொதுவாக ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா, வடைலாம் பண்ணோம்னா குழந்தைகளுக்கு நெஞ்ச கறிக்கும், வயசானவாளுக்கும் நெஞ்ச கறிக்கும். இது ஏன் உளுத்தஞ்சேவைன்னு சொல்கிறேன்னா, பொதுவாக எல்லோரும் சர்க்கரை போட்டு பால் ஊற்றின்னு சாப்பிடுவா. இது சுகர் பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதில் உளுந்து தான் கலந்துருக்கு, ப்ரோட்டீன். அது முட்டி வலி, இடுப்பு வலி, முட்டி தேய்மானம் எல்லாத்துக்குமே இது நல்லது. எப்போது இட்லி தோசையே பண்ணின்னு இருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தேன்னா குழந்தையிலேருந்து வயசானவாலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.